மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. கட்சிகளின் இலவச வாக்குறுதிக்கு எதிராக மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 உயர்வு. 1 பவுன் தங்கத்தின் விலை 50,000-ஐ நெருங்கும் வாய்ப்பு. +2 பொதுத் தேர்வு நாளையுடன் நிறைவு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விடைத்தாள் திருத்தும் பணி தொடக்கம். சேப்பாக்கத்தில் IPL கிரிக்கெட் போட்டி 22 மற்றும் 26ஆம் தேதிகளில் போக்குவரத்து மாற்றம். இந்திய இளைஞர்களின் பெருமை தெரியும் ஸ்டார்ட் அப் கண்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. எதிர்ப்புகளின் எதிரொலியாக பியோர் வெஜ் மோட் ஆடை கட்டுப்பாடின் விதிகளை வாபஸ் பெற்றது ஜொமேட்டோ நிறுவனம். கடலோர மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மத்திய மின்துறை வெளியிட்ட மின்வாரிய 2022-23 தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு 50வது இடம் ஒதுக்கீடு. இனி தேர்தல் நேரங்களில் மூச்சுவிடக்கூட பயமாக உள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. ஜாபர் சாதிக் தம்பிகளுக்கு அடைக்கலம் தந்தால் விளக்கு. NCBI அதிகாரிகள் எச்சரிக்கை. அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் மற்றும் போஸ்டர்களை உடனே அகற்ற தேர்தல் கமிஷன் உத்தரவு. 2026 சட்டசபை தேர்தலில் எங்களுக்கும் திமுகவிற்கும் நேரடி போட்டி. செய்தியாளர்கள் சந்திப்பில் சசிகலா பேட்டியளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் அடுத்த செய்திகளுக்காக எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.